யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இதே கேள்வியை கேட்டுட்டே இருக்கிறீங்க. அந்த வேலையை திரும்பி செய்யலாமா? அந்த தண்டை பின்தொடரலாமா? அந்த குடும்பத்தை திரும்பி நடத்தலாமா? எனக்கு மனசே சரியில்லை பாஸ்டர், எனக்கு மனசே சரியில்லை. வெளியில் நான் நடிக்கிறேன், வெளியில் நான் சிரிக்கிறேன், வெளியில் சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி காமிச்சுக்கிறேன். ஆனால் என் மனசுக்குள்ள ஒரு பெரிய வெயிட்டை தூக்கி வச்சது மாதிரி இருக்குது, ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சது மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், எனக்கு சாதிக்கவே வேண்டாம், இப்படியெல்லாம் எண்ணம் வந்துட்டே இருக்குது. விட்டுட்டு பேசாமல் போய் ஒரு மூலையில் ஒதுங்கி படுத்து கிடக்கலாம். இதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லை, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆனால் ஆண்டவர் மட்டும் உங்கள் பக்கத்தில் வந்து கரத்தை பிடிச்சி இன்னைக்கு இந்த ஊழியக்காரன் மூலமாய் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். ஏதோ ஒரு பிள்ளையோட கர்த்தர் பேசுகிறாரு. இல்லைப்பா, இல்லைம்மா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்படிதான் உன் மனசு அப்படிதான் இருக்கும். சில நேரத்தில் உன் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டது போல கர்த்தர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. நீ எழும்பு, நீ தட்டி கொடு, நீ பலப்படு, நீ உற்சாகப்படு, நீ உன்னை மாற்றிக்கோ, நீ அந்த சவாலை சந்தி, நீ எடுத்து வெளியே போடு. ராஜா உன்னோடு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவராலே ஒரு மதிலை நீங்கள் தாண்டுவீர்கள், என் தேவனாலே எந்த மதிலையும் நீங்கள் தாண்டுவீர்கள். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? உன் கரங்கள் சர்வ வல்லவருடைய, உன் காலங்கள் சர்வ வல்லவருடைய கரத்தில் அல்லவோ, கரத்தில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. மனசு ரொம்ப உடைஞ்சு போய், மனசு ரொம்ப உடைஞ்சு போய் பொறுப்புகளை விட்டவங்க, வேலையை விட்டவங்க, சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத விட்டவங்க, வாழ்க்கையே விடணும்னு நினைச்சவங்க, உங்களுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலாக ஜெபிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். ஸோ எல்லாரும் அப்படியே எழும்பி நில்லுங்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமை உங்கள் மேல், உங்கள் மேலே கடந்து வரட்டும். தேங்க்யூ ஜீசஸ். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். கைகளை உயர்த்தி, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமா மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. மகளே, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். மகனே, நீ உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ எழுதி வைக்கல, நீ என்ன செஞ்சேன்னு நீ எழுதி வைக்கல, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு உங்களுடைய லீடர் எழுதி வைக்கல. உங்களை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்றதே மறந்துட்டாங்க, நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்றதே மறந்துட்டாங்க. ஆனா பரலோகத்தின் தேவன் மட்டும் சொல்றாரு, நீங்க செஞ்சதை அன்னைக்கே கணக்கு வச்சிருக்கிற கர்த்தர் அவருடைய லிஸ்டில் இருந்து, அவருடைய புஸ்தகத்திலிருந்து யார் அழிக்க முடியும்? யார் அழிக்க முடியும்? ஹல்லேலூயா. அவர் எழுதின எழுத்த ஒருத்தராலும் அழிக்கவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், நீ கிரியை செய்யணும். நம்பர் 1, முதலாவது எதன் நடுவில் கிரியை செய்யணும்? சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. எவ்வளவு அவமானம் வந்தாலும் நீங்க செய்கிறத மட்டும் விட்டுட்டு திரும்ப சொல்லுங்க, அவமானத்தோட செய்யுங்க, அவமானத்தோட செய்யுங்க. அவமானப்பட்டு செய்ய 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 அதே இடத்துல இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நிச்சயமா நிச்சயமா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த ஈசாக்கு வந்து இரண்டாவது கிரியை செய்தான். வேதம் சொல்லுது, ஆமென், எதுவும் சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் வாய்க்காத போது தன்னுடைய கண்களுக்கு முன்பாக நெகட்டிவ், தன்னுடைய கண்களுக்கு முன்பாக விழுகை, தன்னுடைய கண்களுக்கு முன்பாக எதிர்மறையா நடந்துட்டே இருக்குது. சக்சஸ் அவனுடைய கண்ணில் மற்றவங்களுக்கு கூட அவன் பார்க்கல. ஆனா அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அவங்களும் நானும் ஒண்ணு கிடையாது, அவங்களும் நானும் ஒண்ணு கிடையாது, என்ன ஆசீர்வதிக்கிறவர் என்னோடு இருக்கிறார். யாபேசை குறித்து வேதம் சொல்லுகிறது, யாபேஸ் இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணான். அவருடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போது துக்கத்தோட பெற்றெடுத்தாங்க. ஆனா கர்த்தர் யாபேசனுடைய எல்லையை விரிவாக்கினார். ஹல்லேலூயா. சுத்தி பார்க்கறதெல்லாம் விழுந்துருச்சு விழுந்துருச்சு விழுந்துருச்சு. நீங்க அதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அந்த தொழிலை கொடுத்தவர் கர்த்தர். கர்த்தர். நம்பர் 3, மூன்றாவது, நான் கிரியை செய்யணும். எப்படி கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க,
என் மனசு சரியில்லைன்னா கூட இது ரொம்ப கடினம். ஏற்கனவே சொன்ன ரெண்டை கூட நிறைய டைம் நம்மளால செய்ய முடியும். ஆனால் எது செய்ய முடியாது நம்மளால? சொல்லுங்க, எது செய்ய முடியாது? நம்மளால மனசு நமக்கு சரியில்லைன்னா நம்மளால ஒரு அடி கூட நகர்த்தவே முடியாது. வேணாப்பா வேணாப்பா வேணாப்பா, அந்த கைத்தட்டல் வேணாப்பா, அந்த புகழ்ச்சி வேணாப்பா, எனக்கு மனசு நல்லா இருந்தால் போதும், எனக்கு மனசு நல்லா இருந்தால் போதும். ஆனால் அந்த மனசு எப்போ நல்லா ஆகும் அப்படின்னு சொன்னால், மனசு நல்லா இல்லாத போதே நீங்கள் உங்களை ஓவர் கம் பண்ணி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மனசுக்கு தன்னை போல் என்ன வரும்னா பலன் வரும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அந்த பாதையில் கடந்து போனவங்களுக்கு புரியும். இல்லைன்னா என்னைக்காவது அந்த பாதையில் நீங்கள் கடக்கும்போது உங்களுக்கு புரியும், கடக்கும்போது புரியும். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவைக்கு போகும்போது ஆண்டவருடைய மனசு வலிச்சாலும் உங்களுக்காக எனக்காக அதை நேர்த்தியாய் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. பிள்ளையை அடக்கம் பண்ணிட்டு வந்து பிரசங்கம் பண்ணணுன்றது எனது சும்மா என்ன ஈஸின்னு நினச்சிங்களா? எனக்கு ஒன்றும் சொந்தம் இல்லை பந்தம் இல்லைன்னு நினச்சிங்களா? கிடையாது. பிள்ளைய போய் அட்டை பாக்ஸில் போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டு பிரசங்கம் பண்ண எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, ஊழியம் செய்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு சிச்சுவேஷனுக்குள்ளே போயிட்டு அவங்க மனசை திறந்து பார்த்தா அத்தனை காயம் உள்ள கிடக்கும். அவ்வளோ காயம், அவ்வளோ வருத்தம், அப்படியே உள்ள ரணமாக இருக்கும், ரணமாக இருக்கும். ஆனால் யாருக்குமே காமிச்சிக்க மாட்டாங்க. சில தகப்பன்மார் உண்டு, சில தகப்பன்மார். இந்த சத்தத்தை கூட சில அப்பாங்க கேட்கலாம். நிறைய பேர் அப்பாங்களை சாதாரணமாக நினைப்பாங்க. ஆனால் அப்பாவுக்குள்ளே அவ்வளோ வலி. நிறைய அம்மாவை குறைவாக சொல்லலை, அம்மாங்களுக்குள்ளே இருக்கிற வலியை நிறைய நேரத்தில் டக்குன்னு பேசி நிறைய பேர் தீர்த்திக்குவாங்க. ஆனால் அப்பாவனுடைய வலியை மனசை விட்டு அப்பா வெளியே கொட்ட மாட்டார், யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டார், சொல்கிற அளவுக்கு யாரும் இருக்கவும் மாட்டாங்க. ஆனால் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? அத்தனை வலியையும் மனசுக்குள்ளே அப்படியே வச்சுட்டு அந்த வலியை ஓவர் கம் பண்ணி போய் வேலை செய்வார் பாருங்க. அந்த வலியை ஓவர் கம் பண்ணி போய் அந்த பிள்ளைக்காக செய்வார் பாருங்க. அதாங்க அப்பா, அதாங்க அப்பா. ஆனால் இப்போ பிள்ளைக்கு அது தெரியாது. இப்போ பொண்ணு ஆசைப்பட்டுச்சு ஒரு பையனை. சரி, இவருக்கு விருப்பம் இல்லை, வேண்டாம் மகா, எனக்கு என்னமோ நல்லா இல்லாத மாதிரி தெரியுது, எனக்கு வேண்டான்னு தோணுது, நான் தானே இவ்வளோ தூரம் உன்னை வளர்த்துனேன், எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலியில் உனக்கு பிடிச்சி கொடுக்குறதுக்கு எனக்கு தெரியாதா? நீ போய் செலக்ட் பண்ணி வந்திருக்கிறியே. ஆனாலும் இந்த பிள்ளை போய் கம்பல் பண்ணி நீ எனக்கு இதை பண்ணி வச்சு தான் ஆகணும்னு சொல்லும்போது சரி பண்ணுறப்பா அப்படின்னு பண்ணுவார். ஆனால் அந்த வலியோடு அவர் பண்ணுவார், வலியோடு பண்ணுவார். ஏன்னா அவருடைய ஸ்தானம், அவருடைய ஸ்தானம். இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஸ்தானத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என் கூட ஆண்டவர் பேசினார். நான் கொஞ்ச நாளாக எதுவுமே செய்கிறது இல்லை பாஸ்டர், நான் எல்லாத்தையும் விட்டேன். நான் நல்ல மனசோட நான் செய்யலை, என் மனசு சரியில்லை. ஆனால் இன்னும் ஆண்டவர் இந்த வாலிப தம்பி கூட இருக்கலாம், தங்கச்சி கூட இருக்கலாம். பாஸ்டர் உண்மையிலே நான் அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன். இவ்வளவு மன வருத்தத்தோடு நான் போய் எங்கே நிற்கிறதுக்கு, இவ்வளோ கஷ்டத்தோட எல்லாருமே நல்லா இருக்காங்களே, நான் மட்டும் ஏன் நல்லா இல்லை? நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். என் கூட ஆண்டவர் பேசினார். எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நான் இப்படி தான் இருக்கிறேன், எனக்கு என்னமோ ஒரு காலத்தில் எதுவும் பண்ண வேண்டாம்னு தோணுது, எனக்கு அவ்வளோ வலி இருக்குது. உடைய கரங்களை உயர்த்துங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அப்படி இருக்கிறவங்க மட்டும் நல்ல கையை மேலே உயர்த்தி, நல்ல கையை மேலே உயர்த்தி பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்காக ஒரு பாரத்தோடு நான் ஜெபிக்கிறதுக்கு விரும்புகிறேன். தகப்பனே, இந்த கரங்களெல்லாம் நீர் பாரும் ஆண்டவரே, இந்த கரங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, இந்த கரங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவர். இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா. எவ்வளவு மன வலிகள், எவ்வளவு மன பாரங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தாலும், எவ்வளவு சந்தேகங்கள், குழப்பங்கள், ஆண்டவரே மன அழுத்தங்கள் உள்ளே இருந்தாலும் அத்தனையும் உள்ள அடக்கிட்டு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தானே 100 மடங்கு பதில் கிடைச்சிச்சு. அதே போல இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு இந்த செய்தி கேட்டதுக்கு பிற்பாடு, உங்க வார்த்தையை கேட்டதுக்கு பிற்பாடு அந்த மன அழுத்தத்தை தாண்டி, அந்த மன
வலியை தாண்டி, அந்த மன போராட்டத்தை தாண்டி என் பிள்ளை கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு பலனை இப்பொழுது இப்பொழுது பரலோகம் என்னுடைய பிள்ளைக்கு தருவதாக. கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. இந்த மாதத்துல நீர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறணும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளையினுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். லதானா மோரா தனமாரா லதானா ரேகதா லம்தோ நம ரஹதரலமா. இந்த மாதம் நீர் வாக்கு கொடுத்தீர், இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு திறந்த வாசல். உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.